இன்றைய தேவார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமேன். இந்த வசனம் பெர்சிய ராஜாவாகிய கோரேலுசுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. இன்று கர்த்தர் நம் முன்னே போவார். நம் முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்று வாக்களிக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து செல்லும்போது அவளுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் முன் சென்றதை நாம் பார்க்கிறோம். யாத்தியாகமம் 13:21. எதிரிகள் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவர்களை அனுதினமும் போஷித்து உடுத்துவித்து வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நன்மையும் ஆசீர்வித்து போஷித்து வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய மன்கையின் ஆடுகளாகிய நம்மையும் வழி நடத்துவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிறவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று சொல்கிற கர்த்தர் இந்த நாளே நம்மையும் ஆசீர்வித்து நமக்கு முன்பாக சென்று கோலான இல்லாத பாதைகளையும் செவ்வையாக்குவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்போது கோணலான பாதைகள் செவ்வையாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கரடு முரடானவைகள் சமமாகும். அவர் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிற தேவன். இந்த நாமும் நம்மை தாழ்த்து கர்த்தரிடம் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வித்து நம்முடைய வழிகளை செவ்வையாக்கி பாதைகளை ஆசீர்விப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, நான் அந்த புதிய ஸ்தோத்திரம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வித்து தாருங்க. ஜெபிக்கிற, தியானிக்கிற, வாசிக்கிற நம்ம பிள்ளைகளை ஆசிரியம் பாதுகாத்து கொடுங்க. ஊழியர்களுக்கு ஜெபிக்கிற ஆசிரியம் பாதுகாத்து கொடுங்க. விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிற ஆசிரியம் பாதுகாத்து கொடுங்க. யார் யாருக்கு நல்ல வேலையிலையோ நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க. இந்த குழுவில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க, ஊழியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறாண்டுவரே. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து அப்படி எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.